வெல்கம் டு அனிமே எவல்யூஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஐ வாண்ட் டூ எண்ட் திஸ் லவ் கேம் அப்படின்ற அனிமேவோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். வாங்க நம்ப எபிசோடுக்குள்ள போலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மீக்குவோட வீட்ல தான் காட்டுறாங்க. மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்து போன அவங்க பாட்டிக்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஊதுவத்தி எல்லாம் கொளுத்தி ப்ரே பண்ணிட்டு இருக்கு. ப்ரே பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஹீரோ கூட போன டேட்ட பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டி கூட பேசிட்டு இருக்கு. அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்தது அப்படின்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சடனா யூகியா பண்ண ஹக் வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ஞாபகம் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, புலம்ப ஆரம்பிச்சிடுறா. யூகியா வந்து பார்த்தீங்கன்னா, நிஜமாலே வந்து என்ன கிஸ் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஞாபகம் வச்சானா வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு அந்த மாங்கால வச்ச அந்த கிஸ்ன்னு ஞாபகம் வருது. இல்ல யூகியா வந்து பார்த்தீங்கன்னா, நெனச்சிருக்க மாட்டான்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு தோணுது. ஒருவேள யூகியா என்ன கிஸ் பண்ண தான் நெனச்சிருப்பானோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படின்னு தோணுது. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றதுன்னு புரியாம அவ பாட்டுன்னு ஊத்தி கொளுத்தின்னு இருக்கிறா. இல்ல யூகியா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி பண்ணியிருக்க மாட்டான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு புடிச்ச பொண்ணு மேல தான் கை வைப்பான். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ஆறுதல் சொல்லின்னு இருக்கிறா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கட் பண்ணி ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான் யோசிச்சுன்னு இருக்கிறான். இன்னைக்கு என்ன மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் கூட சுத்தமா முகம் குடுத்தே பேசவே இல்ல. அவ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லவ் கேம கூட என் கூட விளையாடவே இல்ல. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்கியா கொஞ்சம் ஃபீல் பண்றான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நேத்து டேட் போனதால தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்குமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கொஞ்சம் ரெக்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் படிச்ச மாங்கால வர கிஸ் சீன வந்து பார்த்தீங்கன்னா, அவன் நெனச்சு அவனுக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவனால அத கண்டிப்பா பண்ண முடியாது. அந்த மாரி விஷயத்தெல்லாம் கண்டிப்பா நான் மீகு கூட பண்ணவே மாட்டேன். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் நெனச்சுன்னு இருக்கிறான். அது மாரி ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நானு மீக்கு கிட்ட செஞ்சா, மீக்கு என்ன பத்தி எப்படி நினைப்பா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஃபீல் பண்றான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கிஸ்ஸுனெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ தெளிவா இருக்கிறான். அப்போன்னு ஹீரோ நெனச்சு பார்க்குறான். மீக்குவ நான் ஹக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவ எப்படி இருந்தா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சு பார்க்குறான். அவளுடைய அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா இருந்தது. அவ வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம கம்ஃபர்டபுளா இருந்தா என் கூட இருக்கும்போது சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் ஹக் பண்ணத வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நெனச்சுட்டு இமேஜினேஷனுக்குள்ள போயிடுறான். அப்ப கரெக்ட்டா மீக்கு அவன் பின்னாடி வந்து, "ஹேய்! யூக்கியோ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோனே ஹீரோக்கு சீரியஸ் ஆகி பதறி போயிடுறான். உடனே மீக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு யூகிய கூப்பிட்டு என்ன பண்றதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பேசுறதுக்கு தோணவே இல்ல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து அந்த கிஸ்ஸினால 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஷை ஆயிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹக் பண்ணதால ஷை ஆயிட்டு இருக்கிறான். மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிஸ் சீன பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெனச்சுட்டே இருக்கா. இல்ல நம்ம கேட்கலாமா? வேணாவான்னு யோசிக்கிறா. ஒரு வேளை இல்ல யூகியாலாம் இது மாரிலாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் சொல்லிட்டு செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, அவ நர்வஸா ப்ளஷ் ஆயிட்டு நிக்கிறா. அப்படின்னு நினச்சுட்டு அவ வேற ஏதோ சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மழுப்புறா. இத பார்த்தோனே ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. என்னடா இவ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அத மேக்கப் பண்ணிட்டாளே! எந்த மாதிரியான பொண்ணுடா இவன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ சரி ஷாக் ஆயிட்டு மீக்குவ பார்த்துன்னுருக்கான். அப்போனே மீக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லவ் கேம் பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேச வந்திருக்கேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி நம்ம லவ் கேம்ல இருக்க அந்த லிமிட்ஸ பத்தி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்கிட்ட பேசணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றா. அதாவது யூகி இப்ப தான் புரியுது இவ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்துருக்கிறா அப்படின்னு சொல்லி. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நானு இப்போ நேத்து அந்த டேட்ல இது மாரி ஓவரா போயிட்டனால இப்போ மீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது சங்கடமா இருந்திருக்கும். ச்சே! யூகியா நீ வந்து என்ன மாரி பண்ணிட்ட? நீ வந்து பார்த்தா ரொம்ப கெட்ட பையன் அப்படின்னு வந்து பார்த்தா ஹீரோ நெனச்சுன்னுக்கிறான் மனசுக்குள்ளேயே. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு இப்ப நம்ம லவ் கேம பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வேணா பண்ணலாம் ரூல்ஸ் போட்டிருந்தோம். அதாவது என்ன வேணா பண்ணலாமா? அது வந்து பார்த்தீங்கன்னா, ரியலா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கிறா. இத கேட்டோனே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷை ஆயிட்டு, என்ன வேணா பண்ணாலும் என்ன வேணா பண்ணலாம் தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அர்த்தமும் இல்லையே அப்படின்னு பார்த்தா கேட்கறான். இத பார்த்தோனே மீக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஷையா ப்ளஷ் ஆயிடுது. அப்போனே மீக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு பரவாயில்லையான்னு கேட்டோனே, ஹீரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது பரவால்ல. அதாவது மீக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது நீங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பரவாயில்ல. இதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வேற யாராவது இருந்தா நான் கண்டிப்பா இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோனயும், மீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம ஹாப்பி. அதோடைய ஹார்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கே கேட்குது. என்னடா இவன் யூகியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேல இவ்ளோ ஃபீலிங் வச்சிருக்கானான்னு நெனச்சுட்டே இருக்கும்போது டப்புன்னு யூகியா, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கேம் விளையாடுறதுனால தான் அப்படின்னு சொன்னோனயும், மீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சரியா காண்டாயிடுது. உடனே அவ, "ஓ! என்ன வேணா பண்ணலாமா? ஆனா உன்ன பார்த்தா அப்படி தெரியலையே!" அப்படின்னு பார்த்தா டப்புன்னு அப்படியே போயி யூகியாவோட கைய பிடிக்குது. இத பார்த்தோன்னே யூகியா வந்து பார்த்தா செம்மையா ப்ளஸ் ஆயிட்டா. "ஐயய்யோ! என்னடா இவ கைய பிடிக்கிறான்னு" சொல்லிட்டு, அவனும் வந்து பார்த்தா இன்னொரு கைய பிடிக்கிறான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஷை ஆகுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆர்கியூமென்ட் பண்றதால அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, இதுவே சண்டையா மாறி கைக்கு இருந்தவங்க அப்படியே கைய பிடிச்சுன்னு சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. 俺の அப்படியே 力 வந்து 強 பார்த்தீங்கன்னா, さ 2 に பேரும் மாறி 目 மாறி と சண்டை 口で போட்டுருக்கும்போது, 騙 "உன் மேல தான் さ தப்பு, れ உன் மேல தான் ちゃった தப்புன்ட்டு." あ அப்போ たし திடீர்னு と வந்து 笑っ பார்த்தீங்கன்னா, て எங்கேருந்தோ 話 அந்த சைடு போறவங்களுடைய வாய்ஸ் கேட்டோனே, மீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சரி பதட்டமாயிட்டு, ஐயோ! நம்மள பார்க்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கைய எடுக்க பாக்குது. பட் ஆனா, யூகியா அந்த கைய கெட்டியமா பிடிச்சிட்டு இருக்கிறதுனால, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க போய் அப்படியே செவுத்தோட செவுத்தா, யூகியா வந்து பார்த்தீங்கன்னா, மீக்குவ லாக் பண்ற மாரி ஒரு பொசிஷன்ல வந்துடுறாங்க. இத பார்த்தோனே டப்புன்னு யூகியோ, ஐய்யய்யோ! என்னடா இது சொல்லி பார்த்தா பார்த்துட்டு போய் கைய தர்றான். உடனே மீக்கு, ஓஹோ! என்னாச்சு? உன்னுடைய ஹார்ட் ரொம்ப ரைஸ் ஆகுது போல, அப்படின்னு வந்து பார்த்தா கிண்டல் பண்றான். இத கேட்டோனே யூகியோ அப்படியெல்லாம் இல்லையேன்னு பார்த்தா 2 பேரும் சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தா 2 பேரும் மனசுக்குள்ளேயே நெனைக்கிறாங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நான் உன்ன தோற்கடிச்சு எடுத்துருவேன்டா அப்டி சொல்லி. மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சு பார்க்குறா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க 2 பேரும் என்ன வேணா பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, முடிவு எடுத்தாச்சு. இப்ப என்ன பண்றது? நான் வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா, யூகே கிட்ட இது மாரி ட்ரை பண்ணலாமா? அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவ கற்பனையில ஒரு விஷயம் நெனச்சு பார்க்குறா. என்னென்ன நெனச்சு பார்க்குறான்னு வந்து பார்த்தீங்கன்னா,
"ஹே யூக்கியா, இன்னைக்கு நைட் ஃபுல்லா நான் உன் மேல தான் பார்த்து தூங்க போறேன்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவ நெனச்சு பார்க்குறா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, யூக்கியா அவனுடைய ட்ரீம்ல என்ன நெனைக்கிறான்னு வந்து பார்த்தீங்கன்னா, "ஹே மிக்கு, நீ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெசர்ட் மாரி இருக்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன அப்படியே முழுசா சாப்பிட போறேன்" அப்படின்னு வந்து தான் சொல்லி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, கனவுலயே இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிளாஸ் டைம் முடியுது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கிளாஸ் பெல் அடிச்சோனே அவங்க கிளம்பிடுறாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, யூகியோட கைய பிடிச்சுன்னுருக்கான். யூகியா உடனே "உனக்கு என்ன ரொம்ப ரொம்ப டச் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? டச் பண்ணு" சொன்னோனே ஹீரோவும் டச் பண்ண போறான். அப்போனே யூகியா, "ஏஹே! இவன் பாத்தியா இல்லையா? இவன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இடங்கு தொனியா என்னென்னமோ பண்றான். நீ ஒரு பருவட்றா" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூகியா மீக்கு யூகியாவ போட்டு கிண்டல் பண்ணுது. "உன்ன ஏமாத்துறது செம்ம ஈஸியா இருக்குது. நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லவ் கேம்ல தோக்க போற. உன்ன ஏமாத்துறது செம்ம ஈஸி, ஈஸி, ஈஸின்னு" வந்து பார்த்தீங்கன்னா, அது கத்தினுக்குது. このゲームは私の勝ち。ユキヤエッチだな。顔真っ赤だよ。ザーコザーコザーコザーコザーコ。ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அலறிச்சு எழுந்துக்கிறான். என்னடா பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கனவு. அட ச்சே! இந்த மீக்கு பொண்ணு கனவுலயே வந்து பார்த்தீங்கன்னா, டார்ச்சர் பண்ணி கிண்டல் பண்ணிட்டு இருக்காளே! அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ நெனச்சுனுருக்கான். அச்சா! இவளுடைய டீசிங் எங்கேயோ ரொம்ப ஓவரா போகுது அப்படின்னு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ்ல காட்டுறாங்க. கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவும், மீக்குவும் கொஞ்சம் கூட பேசவே இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சிய குத்து. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நேத்து நடந்த அந்த சீன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா பிளஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க என்ன வேணா பண்ணலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லிமிட்டே இல்ல அப்படின்றத ரூல்ஸ் போட்டோனயும், இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பேசுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஷையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கோட ஃப்ரெண்டு நட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, "வா நம்ம எக்ஸாமுக்கு படிக்கலாம்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மீக்குவ கூப்பிடுறா. உடனே மீக்கும் சரின்னு சொல்றா. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு மீக்கு டல்லா இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டோனயும், இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா, "எனக்கு காலைலேருந்து நான் யூகே கிட்ட பேசவே இல்ல. என்னால வந்து பார்த்தீங்கன்னா, அவகிட்ட பேச முடியல" அப்படின்னு தான் சொன்னோனயும், இத கேட்டோனயும் நட்சிக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. "என்ன? நீயும் யூகேவும் பேசவே இல்லையா? என்னால பார்த்தீங்கன்னா, இத நம்பவே முடியல. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லவ்லி டவ்லி கப்புள் ஆச்சே. உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பேசாம இருக்க முடியுதுன்னு" பார்த்தீங்கன்னா, சரியான ஷாக் ஆயிடுது. இத கேட்டோனே மீக்கு, "இல்ல, இல்ல நாங்கலாம் லவ் எல்லாம் பண்ணல" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவகிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிர்றா. அப்போனே அவ, "சரி நீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ற. நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றா. "நான் வந்து பார்த்தீங்கன்னா யூகே கிட்ட பேசுறேன்" அப்படின்னு சொல்றா. இத கேட்டோனயும் மீக்கு, "இல்ல, இல்ல அதெல்லாம் பரவால்ல" சொல்லின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சர்ருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நட்சுக்கி வேகமா யூகே கிட்ட பேச போயிர்றா. அவ போயிட்டோனயும் போய் யூகே பேர சொன்னோனே கூப்பிட்டோனயும், யூகே என்னான்னு கேட்டோனயும் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு டப்புன்னு தெரியல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவ எந்த ஒரு பிளானும் போடாம இருந்ததுனால, டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா, "உன்கிட்ட பேசணுமா?" அப்படின்னு தான் சொல்ல வரா. டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு வந்து வாய புடிச்சு இழுத்துட்டு, "என்ன பேசுற?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய புடிச்சு கிள்ளி கிள்ளி எடுத்துடுறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அது "என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு, இதுமாரி எக்ஸாம் வரப்போகுது. அதனால நீ, நானு, மீக்கு 3 பேரும் சேர்ந்து ஒண்ணா படிக்கலாம் அப்படின்னு சொன்னோனயும், சரின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 3 பேரும் ஒரே ரோல தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்து ஜாலியா படிச்சுன்னுருக்காங்க. அப்ப அந்த கூட்டின்னு வந்த நட்சுகின்ற பொண்ணு ஒரு காமிக் புக்க படிச்சுட்டு, "நான் இன்னொரு காமிக் புக்க படிக்க போறேன்" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓடிடுது. இத பார்த்தோனே அவங்க 2 பேருக்கும் சரியா இது என்னடா இது அப்படின்னு சொல்லி, உடனே மீக்கு சொல்றா. அவ வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவா படிக்காத பொண்ணா கூட இல்ல. அவ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டாப்பரு. அவ வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி சுத்தத்த நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, இப்ப 2 பேரும் படிக்கிறாங்க. யூகியோ வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம காமா இருக்கலாம்னு முடிவு பண்றான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சுத்தமா இருக்க முடியல. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் பக்கத்துல மீக்கு இருக்கனால அவனால வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா கவனிச்சு படிக்கவே முடியல. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவன் திணற ஆரம்பிக்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மீக்குவ பார்த்தா மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் இருக்கா. அவளாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா கான்சன்ட்ரேஷன் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கவே முடியல. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூகியோட ஞாபகமா இருக்குது. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேம்லயே. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, பேசலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால பேசவே முடியல. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர ஒருத்தர் பார்க்குறாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேசலாம்னு ட்ரை பண்ணும்போது, அவங்களால வாயிலேருந்து வார்த்தையே வராம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, உட்காந்துட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட பேசாம. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் கடந்து போயிடுது. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேசாம, படிக்காம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள நினச்சுட்டே உட்காந்துக்கிறாங்க. அப்போனே வந்து பார்த்தா டப்புன்னு ஹீரோ கையில வச்சிருந்த லப்பர் கீழ விழுந்துருது. உடனே வந்து பார்த்தா அந்த ஹீரோ குனிஞ்சு எடுக்கலான்னும்போது, மீக்கு டப்பால்னு அலறிர்றா, "என்னடா இது? இது மாரி இவன் எடுக்குறான்னு" சொல்லி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ லப்பர் தான் எடுக்கும் அதான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கம்முன்னு லப்பர் எடுத்து அழிச்சுன்னுக்கிறான். "ச்சே! என்னடா நடக்குது? இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எங்க 2 பேருக்குள்ள இந்த அளவுக்கு நர்வஸா இருக்கே. நான் கொஞ்சமா ரியாக்ட் பண்ணாலும், மீக்கு கிட்ட இருந்து இந்த அளவுக்கு ரியாக்ஷன் வருது" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ நெனச்சுன்னுக்கிறான். எங்க 2 பேருக்குள்ள இது மாரி சைலன்ஸ் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்ட்டா இருந்து நாங்க கொஞ்சம் கூட எனக்கு ஞாபகமாவே இல்ல. பட் ஏன் இன்னைக்கு மட்டும் இது மாரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ உடனே அப்படியே மீக்குவ பார்த்தா, மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா ஃபீல் பண்ணிக்கிறத பார்க்குறான். ஐய்யய்யோ! இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். நம்மளால தான் வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு இது மாரி சோகமாவுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ நினைக்கிறான், இதே மாரி போயிட்டு இருந்தா இந்த கேம்ல வின்னர் யாருன்னே தெரியாம முடிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம நான் வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு கூட பேசவே முடியாது. இந்த கேம் இருந்தா மட்டும் என்னால மீக்கு கூட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் மீக்கு கிட்ட பேசலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, முடிவு எடுக்குறான். பட் இருந்தாலும் என்னன்னு பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியல. ஒருவேள வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி நான் வந்து என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு என்கிட்ட பேச தயங்குறா போல அந்த கேம் விளையாடுறதுக்கு. யூகியா யோசிக்கிறான். அதே மாரி மீக்கியோட மூஞ்ச பார்த்தா அந்த அளவுக்கு டல்லா இருக்கிறத பார்த்துட்டு, யூகியா செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்றான். அப்போனயே மீக்கு கிட்ட பேசுறான். இது மாரி என்ன மன்னிச்சிரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னுடைய இனிமே உன் பர்மிஷன் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரிலாம் பண்ண மாட்டேன். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். இத கேட்டோனே மீக்குக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா அவளுக்கு ஒண்ணுமே புரியாம கன்ஃப்யூஸா பார்த்துட்டு இருக்கா.
மீக்கு ஒன்னயும் உனக்கு பிடிக்காத விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணவே மாட்டேன். இதுமாரி நீ வந்து பார்த்தீங்கன்னா வெறுக்கிற மாரி விஷயங்கள கூட நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகியோ சொல்லுங்கிறான் எல்லாத்தையும். இதெல்லாம் கேட்ட உடனே தான் மீக்குக்கு புரியுது. ஓஹோ! இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாரி விஷயத்த சொல்லிங்கிறான். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவ நினைக்கிறா. அவ அப்படின்னு நினைச்சுட்டு, "ஏய்! நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? அப்படின்னா இவ்வளோ நேரமா நீ என்ன பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கியா? நீ படிக்கவே இல்லையா?" அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவள கிண்டல் பண்றா. இத பார்த்தோன்னே ஹீரோ "அப்படியெல்லாம் இல்லையே! நீ ஃபீல் பண்ற மாரி இருந்தது" அப்படின்னு சொன்னோனே, "என்ன நான் உன்ன நினைச்சு ஃபீல் பண்றேனா? இல்லவே இல்லையே! நான் படிச்சுட்டு இருந்தேனே!" அப்படி சொல்லி பார்த்தா 2 பேரும் இப்ப 私 ஜாலியா を சண்டை 嫌がる போட்டுன்னுருக்காங்க. ことって？ இப்ப நீ அவங்க いいだ படிச்சு ろう、 முடிச்சுட்டு もう வீட்டுக்கு 別 போலாம் に。கிளம்பும்போது, உடனே மீக்கு யூகியா கிட்ட வந்து, "டேய் வாடா நம்ப வெளில போறோம்" அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டின்னு போறா. உடனே இத பார்த்தோனே யூகியாக்கு சரி ஹாப்பி. ஓஹோ! இவ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள டேட்டுக்கு கூப்பிடுறா. ஆஃப்டர் ஸ்கூல் டேட்டுக்கு அப்படின்னு வந்து பார்த்தா ஹீரோ நினைச்சுட்டு, "சரி வா போலாம். எங்க போனாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன்" அப்படின்னு வந்து பார்த்தா யூகி நினைச்சுட்டே போறான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா மீக்கு நினைக்கிறா, "ஆஹா! என்ன யூகியா நீ வந்து செம்மையா எக்ஸைட்மென்ட்டா இருக்க போல. பட் ஆனா உன்னால கண்டிப்பா முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நான் கூட்டின்னு போற இடம் அப்படி. என்னதான் நீ என்ன ஃபர்ஸ்ட் டேட்டிங் கூட்டிட்டு போயிருந்தாலும் நான் உன்ன 2வது டேட்டிங் கூட்டிட்டு போயிருந்தாலும், கண்டிப்பா இதுல நான் தானே ஜெயிப்பேன். எனக்கு தானே அப்பர் ஹேண்ட் இருக்கு. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு மனசுக்குள்ளேயே ஒரு திட்டத்த போட்டுன்னுக்கிறா. இப்போனே மீக்கு அவன எங்க கூட்டின்னு போறான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் பக்ஸ் தான் கூட்டின்னு போறான். இத பார்த்தோனே ஹீரோவுக்கு செம்மையா ஷாக் ஆயிடுது. ஐய்யய்யோ! ஸ்டார் பக்ஸ்க்கா கூட்டின்னு போறா இவ அப்படின்னு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி இன்ட்ரோவர்ட்டுக்கெல்லாம் இது மாரி ஸ்டார் பக்ஸ் எல்லாம் சுத்தமா சென்ட் ஆவாது. அப்படின்னு வந்து பார்த்தா நினைக்கிறான். உடனே மீக்குவ பார்த்தா மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வில்லத்தனமா சிரிக்கிறத பார்த்துட்டு, அடடே! இவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லவ் கேமுக்காக தான் இது மாரி கூட்டின்னு வந்துருக்கிறா. இவ என்ன மாரியான ஒரு வில்லிடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் யோசிச்சுக்கிறான். இவளோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ யோசிச்சுக்கிறான். அப்போ ஒண்ணு இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கிள் கிட்ட இது மாரி காஃபி பத்திலாம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ஸோ அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது பிரச்சனை இல்ல சொல்லி பார்த்தீங்கன்னா போறான். அங்க போனோனே அவங்க வரவேற்போனே ஹீரோக்கு அப்பயே பதறி போயிடுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் என்ன காஃபி ஆர்டர் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுன்னுக்குறான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அத பார்த்தோனே அவனுக்கு புரிஞ்சு போகுது. அந்த மெனு கார்ட பார்த்தோனே, அங்கிள் கிட்ட பேசுனதெல்லாம் சுத்தமா வேலைக்கே இல்ல. அது ஒண்ணும் இல்லாத கேஸ் அப்படி சொல்லி. அப்போனே அவன் என்னடா இது ஆர்டர் பண்றது தெரியாம முழிச்சுட்டே இருக்கும்போது, மீக்கு உடனே இத ஆர்டர் பண்ணிக்கோ சொல்லி ஒண்ணு ஆர்டர் பண்ண சொல்றான். உடனே ஹீரோவும் அத ஆர்டர் பண்ணிட்டு, மீக்குக்கு என்ன வேணும்னு கேட்டோனே, மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு 4, 5 ஐட்டம் சொல்றா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள்ல போய் உட்காந்தோனே ஹீரோக்கு சரியான ஷாக்கு. "என்ன மீக்கு நீ இவ்வளோத்தையுமா சாப்பிட போற?" அப்படின்னு. உடனே மீக்கு, நான் இவ்வளோத்தையும் சாப்பிடுவேனே, செம்ம சூப்பரா இருக்கும்" அப்படின்னு தான் சொல்றா. "நீ பெருமைப்பட்டுக்கடா. இது மாரி ஒரு கியூட்டான ஒரு பொண்ணு கூட நீ வந்து இது மாரி உட்காந்து டீ குடிக்கிறியே" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு சொல்லுனுக்குது. இத கேட்டோனே ஹீரோ, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுனுக்குறான். இப்ப மீக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு, வாவ்! இது செம்ம சூப்பரா இருக்கு அப்படின்னு பார்த்தா, அத என்ஜாய் பண்ணிட்டு, ஹீரோ கூட ஜாலியா இத பத்தி பேசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுன்னுக்கிறா. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஜூஸ் அவன் குடிச்சுன்னுக்கிறான். ஹீரோ ユ நினைக்கிறான், キヤ மீக்கு 昔 பேசுறது な வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு あ சுத்தமா る ஒண்ணு கூட 日 புரியல. プロ பட் ジェクト இருந்தாலும் எனக்கு で வந்து பார்த்தீங்கன்னா, இது すご ஹாப்பியா い இருக்கு. 目の前 அவ まで பேசுறது マジ என்னதான் カ வந்து 来た பார்த்தீங்கன்னா, ん எனக்கு だよ பிடிக்கலனாலும், அவளுடைய வாய்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம ஸ்வீட்டா இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கேட்டுட்டே இருக்கணும் போல தோணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஒண்ணுமே புரியலனா, அத பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்கா. அப்போ நீ மீக்கு やっ சாப்பிட்டு ぱり முடிச்சுட்டு, "எப்பா எனக்கு வயிறு いい ஃபுல் から ஆயிடுச்சு. 楽 இந்தாடா し இத நீ சாப்பிட்றா" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வில்லத்தனமா ஹீரோ கிட்ட சிரிச்சுட்டு பிளான் போட்டு குடுக்குறா. இத பார்த்தோனே ஹீரோ, "என்ன என்கிட்ட தரியா?" அப்படின்னு பார்த்தா அவன் செம்ம நர்வஸா வரான். உடனே மீக்கு "என்னாச்சு?" அப்படின்னு பார்த்தா கேட்டோனே, ஹீரோ ஒடனே "இல்ல, இல்ல" சொல்லி பார்த்தா அத எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு, வாவ்! இது வந்து பார்த்தா செம்ம சூப்பரா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா அவன் செம்மையா எக்ஸைட்டா வரான். இத பார்த்தோனே மீக்கு, எனக்கு தெரியுமே நீ வந்து பார்த்தா இது உனக்கு பிடிக்கும் சொல்லி" அப்படின்னு பார்த்தா அவளும் வந்து பார்த்தா ஹாப்பியா வரா. மீக்கு நினைக்கிறா, "நான் வந்து பார்த்தீங்கன்னா, இத நேத்து வந்து பார்த்தா நீ என்ன கூட்டின்னு வந்ததுக்கு தான் ட்ரீட் வைக்கிறேன். பட் ஆனா இத நீ உன்கிட்ட வெளிப்படையா சொன்னா நீ ஒத்துக்க மாட்டேன்னு தான் இப்படி கூட்டின்னு வந்த கேம் மூலமா" அப்படின்னு வந்து பார்த்தா மீக்கு சொல்றா. மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனசுலயே நினைச்சுன்னுக்கிறா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ மனசுல நினைக்கிறான். "ஏய் மீக்கு நீ என்ன பண்றன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் நினைச்சுட்டு அத சாப்பிட்டுன்னு இருக்கும்போது, அப்போ நீ ஹீரோ பார்க்குறான். "ஹேய் உன்னுடைய கப்ல என்னமோ எழுதியிருக்கு" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். இத கேட்டோனே மீக்கு அது என்னடா அதுன்னு படிச்சு பார்க்குறான். அந்த கப்ல என்ன எழுதிருக்குன்னா, மீக்குவ பத்தி தான் எழுதிருக்குது. "உன்னுடைய பிக்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கப்பல எழுதித்தோனே ஹீரோக்கு ஒண்ணுமே சுத்தமா புரியவே இல்ல. சரி காண்டா வரான். ச்சே என்ன இது இவங்க இது மாரி எழுதுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோ சரி காண்டாயிட்டு இது மாரி தான் எழுதுவான்லாம் காண்டா வரான். உடனே அதுக்கு அந்த பொண்ணு, "ஓஹோ! என்னாச்சு உனக்கு வந்து பொறாமையா இருக்கா? இது மாரி என்ன வேற ஒருத்தங்க புகழ்றாங்க சொல்லி" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ ஹீரோவ போட்டு கலாய்க்கிறா. உடனே ஹீரோ அப்படியெல்லாம் இல்லையே சொன்னோனயும், "உன்னுடைய கப்பலயும் எழுதியிருக்கோம் பாரு" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோவும் அது என்னடா எழுதிருக்குன்னு போய் பார்த்தா, அதுல என்ன எழுதிருக்குன்னா, "நீங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம சூப்பரான ஒரு கப்பலா இருக்கீங்க. லவ்லி கப்புல்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல எழுதிருக்குது. இத பார்த்தோனே பார்த்தா 2 பேரும் வந்து செம்மையா பிளஸ் ஆயிட்டு நர்வஸ் ஆகுறாங்க. உடனே மீக்கு என்னடா இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு அவ மேல ப்ளஷ் ஆகுதே. இத ஏத நடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே அத மறைக்கிறதுக்காக, "பாத்தியா நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீன்னா பாத்தியா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள லவ்வர்ஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ண போறேன்னு" கேட்டோனே, ஹீரோவும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல சொன்னோனே, மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் ப்ளஷ் ஆயிடுறா. அப்போ மீக்கு நினைக்கிறா, என்னடா இது இது மாரி ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல எழுதி குடுத்து கூட இந்த அளவுக்கு எஃபர்ட்டா இருக்கே. ஹேண்ட் நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ சரியா ஷாக் ஆயிட்டு, உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ஐடியா வந்து, உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவ அவளுடைய ஸ்டேஷனரி பேப்பர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எதையோ எழுதி யூகியா கிட்டே குடுக்குறா. உடனே யூகியாவும் என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அத வாங்கி அத படிச்சு பார்க்குறான். உன்னுடைய உர்ருன்னு இருக்கிற மூஞ்சி, அது வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு நீ எதனா வச்சு எதனா பார்த்து சிரிக்கும்போது, அது வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம கியூட்டா இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு எழுதி குடுத்தோனையும், ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா பிளஸ் ஆயிட்டு, இரு நானும் உனக்கு எழுதி தரேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனும் எழுதி குடுக்குறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, எழுதி தராம ஏதோ படம் வரைஞ்சு குடுக்குறான். இத பார்த்தோனையும் மீக்குக்கு சரி ஷாக் ஆயிட்டு, என்னடா இது எனக்கு ஒண்ணுமே புரியலடா சொல்லி பார்த்தா, அது முழிச்சு நிக்குது அந்த படத்த வச்சுன்னு.
அதுக்கொன்னையும் மிக்கு அதுக்கொன்னே யூகி என்ன சொல்றான்னா, "அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் உன்ன தான் வஞ்சிக்கிறேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அந்த பிக்டெயில்ஸ் போட்டிருக்கறது தான் அப்படி வஞ்சிருவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொன்னோனேயும், மிக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆயிடுது. என்னடா இவன் இது மாரி எழுதி வச்சுக்கிறானே அப்படின்னு சொல்லி பார்த்தா செம்மையா பிளஸ் ஆயிட்டு, உடனே இத மறைக்கணுன்றதுக்காக, "டேய் முட்டா பயலே என்னடா பண்ணி வச்சிருக்க? நீ வந்து பார்த்தீங்கன்னா, பில்லு பின்னாடி எழுதி வச்சுக்க படம் வரைஞ்சு வச்சுக்கிட்டா?" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, மிக்கு ஹீரோவ போட்டு திட்டினுக்குது. உடனே ஹீரோ, "சரி, சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோ ரெஸ்ட் ரூமுக்கு போறான். யூகி ரெஸ்ட் ரூம் போயிட்டோனையும், மீக்கு உடனே அவனுக்கு தெரியாம அவன் எழுதி வச்சிருந்த அந்த பில்ல இருக்கிற பேப்பர் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவ மடிச்சு அவளுடைய ஃபைலுக்குள்ள போட்டு பத்திரமா வச்சுக்கிறா. இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே என் கூடவே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா செம்மையா அவ வந்து பிளிஸ் ஆவறா இத எடுத்து வச்சுட்டு. அதே பக்கம் ஹீரோவ காட்டுனா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர அப்படியே கையோட எடுத்துட்டு வந்துட்டு, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, என் கூட எப்பவுமே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடிச்சு அவனோட பர்ஸ்ல வச்சுக்கிறான். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர மடிச்சு பக்கத்துல வச்சுட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பொக்கிஷமான ஒரு பொருள் அப்படின்னு வச்சுட்டு செம்மையா ஹாப்பியா வராங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் 4 முடியுது.